உள்ள வாங்க. சொல்ல முடியும். நெல்லை ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வந்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாதன், கூடுதல் விவரம். வணக்கம் தனலட்சுமி. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவரை நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த சுர்ஜித் என்ற வாலிபர் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி ஆணவ படுகொலை செய்தார். இதைத் தொடர்ந்து அந்த சுர்ஜித்தின் பெற்றோர்களான கிருஷ்ணவேணி, சரவணன் ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கவின் குடும்பத்தினர் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து 4 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இன்று 5வது நாளாக அந்த உடலை வாங்க அவர்கள் சம்மதம் தெரிவித்து இன்று காலை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அந்த பிணவரையில் இருந்து அவர் கவின் உடலை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் மற்றும் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய சீமான் தற்போது கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த 4 நாட்களாக தொடர்ந்து இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து அவரது உடலை வாங்கி அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்து வருகிறோம். சொல்ல முடியும்.